அன்பு நேர்களே, இந்த காணொளியில் நாம் ஒரு துயரமான செய்திகளை கொண்டு வந்திருக்கின்றோம். ஆஸ்திரேலியாவில் இனம் தெரியாத 2 துப்பாக்கிதாரிகள் மேற்கொண்ட துப்பாக்கிச் சூட்டில் 11 பொதுமக்கள் காலி. இது ஆஸ்திரேலியாவின் சிட்னி சிட்டியில் உள்ள போண்டி பீச் தான் இந்த துப்பாக்கி நடைபெற்றிருக்கிறது. இப்போதைய காலம் ஆஸ்திரேலியாவில் உஷ்ண காலம், சூடு காலம். குளிரெல்லாம் முடிஞ்சு அவங்களுக்கு சூடு. அதனால மெரினா பீச் போன்ற உலகத்திலே மிகப்பெரிய பீச் இல்லையா, அது ஆஸ்திரேலியா. அதனால மெரினா பீச் போன்று மிகப்பெரிய பீச், நீண்ட விசாலமான பீச். மெரினாவிலையும் லட்சக்கணக்கான மக்கள் கூடுவா. அதே போன்றுதான் உலகத்தின் பல பாகங்கள் டூரிஸ்ட், அதாவது ஒவ்வொரு நாட்டுக்காரங்களும் போவாங்க. அந்த நாட்டுல வாழ்றவங்களுடன் இந்த 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 பீச்ல குளிச்சுட்டு உஷ்ணத்தை, ஸ்ரீலங்காவில் காலி பெந்தோட்டை, பொத்துவில், அருகம்பே, அப்புறம் இங்க துங்கிமலை பீச் எல்லாம் அனுபவிப்பது போன்று டூரிஸ்டுகள், பணம் படைத்தவங்க தான் டூரிஸ்டுகள் போய் அந்த பீச்சில் அனுபவிச்சுட்டு இருக்கிறதான் பலமே. மிகப்பெரிய இப்ப வெப்பமான கோடை காலம், அந்த கோடை காலத்துல அந்த துப்பாக்கி சூடு நடந்திருக்குது. ஆஸ்திரேலியாவின் சிட்னி நகரில் உள்ள போண்டி கடற்கரையில் நடந்த துப்பாக்கி சூட்டில் குறைந்தது 12 பேர் கொல்லப்பட்டன. 2 காவல்துறை அதிகாரிகள் உட்பட 29 பேர் காயமடைந்திருக்கின்றார்கள். இந்த செய்தி நாம் இலங்கை நேரப்படி 10 மணிக்கு ரெக்கார்டிங் கொடுக்கின்றேன். 10 மணிக்குள் வந்ததுதான் 12, அது 15 வரையும் போகலாம் என்ற ஒரு செய்தி வந்திருக்கின்றது. இதே நேரம் ஆசிய நாடுகளில் இவர்களுக்கு பாதுகாப்பு கோரி இஸ்ரேலியர்கள் கூடும் கூட்டங்களுக்கெல்லாம் இது அவங்களோட ஒரு நிகழ்வு. இஸ்ரேலியர்கள ஒரு நிகழ்வு, அந்த நிகழ்வத்தை டார்கெட் பண்ணியிருக்கிறார்கள். அதாவது இந்த இஸ்ரேல் மக்கள்ல ஹனுக்காவின் ஒரு அது ஹனுக்காண்டா அவங்களோட ஒரு நிகழ்வு, அது கொண்டாட்ட மாதிரி எடுத்துக்கொள்வோமே. பல கொண்டாட்ட மெச்சிக்கானுகளே சனியன்கள், அதுல ஒன்றுதான் வந்திருக்குது. அதுல உலகின் மிகப்பெரிய கண்டனங்கள், கவலைகள், அன்புகள், அரவணைப்புகள் ஆஸ்திரேலியா நோக்கி வந்த வண்ணம் இருக்கின்றது. துப்பாக்கி சூடு நடத்தியவர்களில் ஒருவர் என்று நம்பப்படும் ஒருவரும் கொல்லப்பட்டிருக்கிறார். அந்த 2 பேத்துல ஒருவனை அவருடைய ஸ்பாட்லயே கொண்டுட்டாங்க. அதே நேரத்தில் 2வது துப்பாக்கி சூடு நடத்தியதாக கூறப்படும் நபர் ஆபத்தான நிலையில் ஹாஸ்பிட்டல் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். துப்பாக்கி சூட்டை பயங்கரவாத சம்பவம் என்று அதிகாரிகள் குறிப்பிட்டு, இது ஹனுக்காவின் முதல் நாளில் சிட்னியின் யூத சமூகத்தை குறிவைத்து வடிவமைக்கப்பட்டது என்று போலீசார் சொல்றாங்க. இந்த ஹனுக்கா கொண்டாட்டம் எத்தனை நாள், 3-4 தினங்கள் கொண்டாடுவாங்க போல பீச்ல இங்க. இது அதனால இந்த இந்தியர்களுக்கு மேலும் ஒரு தொடர்பு இருக்கிறது. இந்த மாட்டு மூத்திரம் குடிக்கிற பாட்டு இந்தியாவுக்குள்ள இந்த மாதிரி தான் பீச்ல போட்டுவிட்டு அந்த ஊத்த தண்ணியில குளிச்சு முக்குவாங்க. அதுல இந்தியாவில சுகாதாரக்கேடு என்று சொல்லப்பட்ட தண்ணிலாம் முக்கி மூழ்கி வாய்ப்புல ஏற்றிட்டு வருவாங்க, சனி பிடிப்பாங்க. பொதுமக்கள் எல்லோரும் ஓடிக்கொண்டிருந்தார்கள். அதாவது இந்த வெப்பமான கோடை நாளின் இறுதியில் ஆயிரக்கணக்கானோர் கடற்கரையில் கூடியிருந்த போது அந்த துப்பாக்கி சூடு வெடித்தது. வெப்பமான கோடை நாளின் இறுதியில் முடிய போது அவங்களுக்கு குளிர் ஆரம்பிக்க போகுது. இனி அவங்களுக்கு ஜனவரிக்கு தான் வருவது. எல்லோரும் ஓடிக்கொண்டிருந்தார்கள். தோட்டாக்கள் இருந்தன, அவற்றின் பல இருந்தன. மிகவும் பயந்த மாதிரி மக்கள் ஓடிக்கொண்டிருந்தார்கள். மிகவும் நம்ப முடியாத காட்சி என்றும் துப்பாக்கி சூடு நடத்தியவரை நிராயுத பாணியாக்கிய பார்வையாளர் ஒரு உண்மையான ஹீரோ என்று பாராட்டினார் ஒரு போலீஸ்காரரை. ஏனெனில் அவர் ஸ்பாட்லேயே அந்த சுட்டு அவர்கள் நிறைய சுட்டிப்பால் 50 பேர் காலியாகி இருப்பார்கள். துப்பாக்கிதாரியை உடனே போலீஸ்காரர் ஒரு அமைத்தி சரியான முறையில செஞ்சிருக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்கள். உலகம், நாடு, எல்லா பக்கம் இருந்தும் அவரை குவிந்த வண்ணம் இருக்கின்றது. அவர் தானே அவர் செஞ்சுட்டார், அது காப்பாற்றப்பட்டிருக்கின்றது. அப்பாவி மக்களும் சேர்ந்து அதுல ஒரு இனவாதியும் சேர்த்திருக்கிறான். அதாவது இந்த காசாவில இந்த குடியேற்றங்களை கொண்டு வர ஒருத்தர் மிகப்பெரிய இனவாதியா, அவனும் போயிருக்கிறான். ஜெய்ஹிந்தான். ஒரு கருப்பு நிற சட்டை அணிந்த நபர் தனது கால்களை இழந்து மற்றொரு துப்பாக்கி சூடு நடத்தி இருக்கும் ஒரு பாலத்தை நோக்கி பின்வாங்குவதாக படம் காட்டுகின்றது. தாக்குதலை அமெரிக்கா வன்மையாக கண்டித்திருக்கின்றது. அதாவது இந்த வீடியோ நிறைய வருதும் பார்ப்பீங்க. இந்த துப்பாக்கிதாரிய ஒரு துணிச்சலான ஒருவர் தான் அவர். நிராயுத பாணியாக்கிறான் அவனோட சுட்டு கொண்ட ஒரு பக்கம் அவனை மற்றவனை காயப்படுத்திருக்குது. அது 2 ஸ்பாட்ல செய்யலை என்றால் பலர் என்ற மிகப்பெரிய கூட்ட நெரிசலே. அப்ப இந்த நெரிசல்ல துப்பாக்கி சூடுண்டா இறப்பு கூடும். இதே நேரம்
அமெரிக்கா ஆதரவு தெரிவித்திருக்கின்றது. மிகப்பெரிய, அதாவது சிட்னியில் அமைந்துள்ள நியூ சவுத் வேல்ஸ் மாநிலத்தின் பிரதமர் கிறிஸ் மின்ஸ் இது நான் பார்த்ததிலே மிகவும் நம்ப முடியாத காட்சி என்று இந்த காட்சியை விவரித்திருக்கின்றார். சமூகத்தின் மீது துப்பாக்கி சூடு நடத்திய அவரை நிராயுத பாணியாக்கி எண்ணற்ற மக்களின் உயிரை காப்பாற்றி தனது சொந்த உயிரை பணயம் வைத்து துப்பாக்கி சூடு நடத்திய ஒரு நபரை நோக்கி ஒரு நபர் நடந்து சென்றார். அந்த மனிதர் ஒரு உண்மையான ஹீரோ. அவருடைய துணிச்சலின் விளைவாக இன்றிரவு பலர் உயிருடன் இருக்கின்றார்கள் என்பதில் எனக்கு எந்த சந்தேகம் இல்லை என்றும் மாநிலத்தின் பிரதமர் கிறிஸ் மின்ஸ் தெரிவித்திருக்கின்றார். மற்றவருக்கு உதவுவதற்காக ஆபத்தை நோக்கி ஓடிய ஆஸ்திரேலியர்களின் செயல்களை பிரதமர் ஆண்டோனி அல்பானிஸ் பாராட்டினார். ஒரு செய்தி மாநாட்டில் இந்த ஆஸ்திரேலியர்கள் ஹீரோக்கள், அவர்களின் துணிச்சல் உயிர்களை காப்பாற்றியுள்ளது என்றும் அவர் கூறியிருக்கின்றார். துப்பாக்கி சூட்டில் தீவிர ஆதராக்ஸ் ரபி ஒருவர் இறந்ததை இஸ்ரேல் அதை உறுதிப்படுத்துகின்றது. ஆஸ்திரேலியன் கவர்மெண்டும் அதை உறுதிப்படுத்துகின்றது. தீவிர ஆதராக்ஸ் ரபி இவர் தான் நாங்க அந்த காசா மக்கள்ல குடியிருப்பு நிலங்கள்ல இஸ்ரேலியில குடியேற்ற ஒரு மூதேவி. அவன் போயிட்டானா அந்த மாதிரி இனவாதி எல்லாம் போதாமன் இல்ல, எந்த சந்தேகம் இல்லப்பா. இறந்தவர்களில் ரபி இஸ்லாங்கும் ஒருவர் என்பதும் இஸ்ரேலிய வட்டாரங்களில் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. அவர் சபா தீவிரவாத அதராக்ஸ் குழுவை சேர்ந்தவர். அப்ப ஆக இந்த டார்கெட் செய்யப்பட்டவங்க எல்லாம் இனவாதிகள் தான். அப்புறம் நல்ல மாஸ்டர் பிளானா, சூப்பர். இது இஸ்ரேலிய ராணுவத்துடன் இணைந்து சட்டவிரோத குடியேற்றங்களில் மிகவும் ஈடுபட்டதாக அறியப்பட்டிருக்கிறது. இவங்க இந்த அவரது சவாத் இல்லத்து மாதிரி தானே, அதுதான் இந்த சவாத் இல்லங்களை எல்லாம் பாதுகாக்க மாதிரி ஒரு ஓலை வந்திருக்குதான். ஒரு உளவு ஓலை ஒண்ணு வெளிப்படையா சொல்ல முடியாப்பா, கொஞ்சம் அதை புரிஞ்சு கொள்ளுங்க. யூத எதிர்ப்பு என்பது கையாளப்படாதது போது வளரும் புற்றுநோய் போன்றது என்றும், இது இஸ்ரேல் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்த பிறகு இஸ்ரேலுடன் அதிகரித்து வரும் பதட்டமான உறவுகளை கொண்ட ஆஸ்திரேலிய அரசாங்கத்தை இலக்காக கொண்டது என்றும் இஸ்ரேலிய பிரதமர் கூறியதாக ஒரு செய்தி வந்திருக்கின்றது. கடந்த சில மணி நேரங்களில் அனைத்து இஸ்ரேலிய அரசியல்வாதிகளும் அவர்களின் அரசியல் சார்பை பொருட்படுத்தாமல் ஆஸ்திரேலியாவின் பலஸ்தீன அங்கீகாரத்தை யூத எதிர்ப்பு என்று அவர்கள் கூறுவதன் எழுச்சியுடன் இணைத்துள்ளனர். அவர்களில் பலர் இஸ்ரேல் யூத எதிர்ப்பு நடவடிக்கைகள் குறித்த தகவல்களை ஆஸ்திரேலிய அரசாங்கத்துக்கு அனுப்பியதாக கூறினர். இதுல ஒரு வில்லங்கம் இருக்குங்களா என்னென்றால், இப்ப இந்த துப்பாக்கி சூடு நடத்திய நபரை இனம் காட்டணும். ஏனென்றால் இது நான் என்ன நினைக்கிறேன் என்றால், இது இவங்க இந்த காசாக்கு ஆதரவான நாடத்தான் ஆஸ்திரேலியா வந்துச்சு. இப்ப 2 நாய்க்களை போட்டு சூட்டு நடத்திக்கிறதால இது நிச்சயமாக ஆஸ்திரேலியா திரும்பும். யாருக்கு திரும்பும்? யூதருக்கு ஆதரவாகவும் இஸ்ரேலுக்கு ஆதரவாகவும் திரும்பும். அப்படியானால் இது இஸ்ரேலின் மொசாற்ற ஒரு சதியா பார்க்கலாம் இல்ல, சந்தேகப்பட வாய்ப்பு இருக்குல்ல. ஏனெனில் மிகவும் ஆஸ்திரேலியா முற்று முழுதாக அல்போன்ஸ் அவர்கள் எல்லாம் ஆரம்பத்திலே தனிநாட்டு கோரிக்கைக்கு அவங்க ஆதரவு தெரிவிச்சாங்க. அதாவது பலஸ்தீன் என்ற தனிநாட்டு கோரிக்கைக்கு அல்போன்ஸ் அவர்கள் ஆதரவு தெரிவித்திருந்தார். இப்ப அந்த ஆதரவை முறியடிக்கணும், ஆஸ்திரேலியா மக்களை மாற்றணும் என்றால் மக்கள் மீது ஓபன் ஃபயர் ஒன்று பண்ணிருக்கிறான். அப்ப இது ஒரு திட்டமிட்ட சதியாக வர முடியாத. மக்களே கொஞ்சம் சிந்திங்க. இதுதான் நடந்திருக்கும். நம்ம இது சொந்த கற்பனையால, இது ஒரு அந்த ராணுவ ரீதியாக சிந்திக்கப்படும் ஒரு சிந்தனை. இது யூகம் கிடையாது, அதையும் புரிஞ்சு கொள்ளுங்க. ஏனெனில் மொசாடுக்கு உலகம் முழுவதும் ஏஜென்ட் இருக்கு. அந்த ஏஜென்ட்டுக்கு செஞ்சிருக்கலாம் தானே. எப்படி செய்யற? நீ சுட்டு உன்னை காப்பாத்த நாங்கன்னு சொன்னா காசு கவனம் போவான். ஆனா ஸ்போர்ட்ல சுடப்படுவாங்க தானே. இப்ப அவனு சீரியஸ் அடிக்கிறவன் செத்து போனா எங்க இருந்து உண்மை எடுப்பீங்க? இப்போ 2 வீடு அங்க அதாவது இந்த ஃபாங்ஸ் பீச்ல இருந்து 49-50 கிலோமீட்டர் வாக்குல இருக்கிற ஒரு வீட்டை செக் பண்ணிக்கிறாங்களாம். இதுவரை எதுவும் கிடைக்கல. அப்ப எந்த தடயமும் கிடைக்கல என்றால் அது மொசாற்ற கைவந்த கலை. இந்த மாதிரி கொலைகளில், இந்த மாதிரி விடயங்களில் எல்லாம் மொசாட்காரண்ட கைவந்த கலை. எந்த ஆதாரமும் கிடைக்காதென்றால் நிச்சயமா அது இவன் இருக்கும். சரிதானே? கடந்த சில மணி நேரங்கள் இஸ்ரேல் அரசுவாதிகள் ஒன்று சேர்ந்திருக்கலாம். சுமார் 5 நிமிடங்கள் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கு. 5 நிமிடத்துக்கு பட்ட அடிக்கலாம். அப்ப துப்பாக்கி ஏற்கனவே ஆல்ரெடி இவனுக்கு ஒரு பயிற்சி வழங்கப்பட்டிருக்கணும். அப்ப ராணுவக்காரனா? அப்ப ஆக இது யாரு? யங் பாய்ஸ் தான் விலை கொடுத்து வாங்கக்கூடிய ஆக்கள். அப்ப என்ன சொல்லிருப்பான்? நீ துப்பாக்கி சூட செஞ்சேன்னா அதெல்லாம் உனக்கு பின்னு காப்பாத்த ஆக்கலிங்கன்னு சொல்லிருப்பான். அவனுக்கு ஒன்றும் விளங்காது தானே. காசின் இந்த போதையை ஊட்டிட்டா ஒன்றும் விளங்காது. ஆகையினால
5 நிமிடம் ஓப்பன் பண்ணிக்கிறார். எல்லோரும் தங்கள் உடைமைகள் அனைத்தையும் கீழே போட்டுவிட்டு ஓடிக்கொண்டிருந்தனர். மக்கள் அழுது கொண்டிருந்தார்கள். அது மிகவும் கொடூரமான செயல் என்றும் பார்க்கப்படுகின்றது. தாக்குதலின் போது முன்னாள் இங்கிலாந்து கேப்டன் உணவகத்தில் தஞ்சம் புகுந்தார். தாக்குதலின் போது பாண்டியில் உள்ள ஒரு உணவகத்தில் அடைக்கப்பட்டதாக முன்னாள் இங்கிலாந்து கிரிக்கெட் கேப்டன் மைக்கேல் மார்கன் கூறுகிறார். அதை அவர் ஒரு பயங்கரமான தாக்குதல் என்றும் ஒரு பயங்கர சம்பவம் என்றும் வர்ணித்துள்ளார். பாண்டியில் உள்ள ஒரு உணவகத்தில் அடைக்கப்பட்டிருப்பது பயமாக இருந்தது என்றும் இப்போது வீடு பாதுகாப்பு உள்ளது என்றும் 51 வயதான அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆஸ்திரேலியாவில் ஆசஸ் தொடருக்கான பயிற்சியாளராக அவர் அங்கு பணியாற்றி வருகின்றார். பீச்சுக்கு போயிருக்க மனுஷன் தப்பிட்டு மனுஷன் பாவம். நியூ சவுத் வேல்ஸ் காவல்துறை ஆணையர் மேல் லைன் 2 காவல்துறை அதிகாரிகள் உட்பட 29 பேர் காயமடைந்ததாகவும் அதில் 2 காவல்துறை அதிகாரிகள் இருந்ததாகவும் அவர் பயங்கரவாத சம்பவம் என்றும் அறிவித்திருக்கிறாங்க. கடுமையான துப்பாக்கிச் சூடு சட்டங்களை கொண்ட ஆஸ்திரேலியாவில் வெகுஜன துப்பாக்கிச் சூடுகள் அரிதானவை. சில துப்பாக்கிச் சூடுகளின் காலக்கெடு இங்கே வருகின்றது. ஒரு மிக அமெரிக்கா போல கண்ட மாதிரி சுட முடியாத நாடு எப்படிரா இங்க ஆரம்பிச்சாங்க? இது ஒரு கேள்விக்குரிய வந்திருக்குங்க. ஆஸ்திரேலியாவோட வரலாற்று எடுத்துக்கொண்டோம் என்றால் 96 டாஸ்மோனியா மாநிலத்தில் உள்ள போர்ட் ஆதர் வரலாற்று அங்கும் ஒரு 35 பேர் கொல்லப்பட்டாங்க. 96ல 23 பேர் காயப்படுத்திக்கிறாங்க. செப்டம்பர் 2014 நியூ சவுத் வேல்ஸ்ல உள்ள லாகாட் அருகே விவசாயி ஒருவர் தன் மனைவியை 3 குழந்தையை சுட்டுக் கொண்ட சம்பவம் இருக்குது. இல்லாம எல்லாம் அமெரிக்காவோட குறைவு. டிசம்பர் 2014 ஈரானில் பிறந்த சுயபானியான ஒரு மதகுரு 18 பேரை பிணை கைதியாக பிடித்து அடுத்த சிட்னியில் உள்ள லின்கபேயில் போலீசார் முற்றுகையிட்டு 3 பேர் இறந்தனர். 2018 மேற்கு ஆஸ்திரேலியாவில் ஒரு விவசாயி 6 குடும்ப உடுப்புகளை கொண்டு தன்னைத்தானே சுட்டுக் கொண்டார். சரி, இவங்களுக்கு துப்பாக்கி ஏது? அப்படி பார்க்கலாம் இல்ல. அமெரிக்காவில ஓப்பனா கிடைக்குது, ஆஸ்திரேலியாவில் அப்படி எல்லாம் கிடைக்காது. 2019 வடக்கு ஆஸ்திரேலிய நகரமான டார்வினில் பரோலில் வெளியே வந்த ஒருவர் 4 ஆண்களை சுட்டுக் கொண்டான். பாவி ஒரு பொண்ணை காயப்படுத்துகிறார். டிசம்பர் 2022 குயின்ஸ்லாந்து மாநிலத்தில் பியம்பில்லாவில் ஒரு கிராமப்புற சொத்து கொண்டு நடந்த துப்பாக்கி சண்டையில் 6 பேர் பலி. கிறிஸ்தவ சதி கோட்பாடுகளால் 2 காவல்துறை அதிகாரிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். போண்டி கடற்கரையிலிருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு வீட்டை போலீசார் சோதனை செஞ்சு கொண்டிருக்கிறாங்களாம். இந்த செய்தி நாம படிக்கும் போது துப்பாக்கி சூட்டை பயங்கரவாத சம்பவமாக அறிவித்தது காவல்துறைக்கு அதிக அதிகாரங்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது. இது சில நிமிடங்களுக்கு முன்பு எடுத்துக்காட்டாக வாரண்ட் இல்லாமல் அவங்களுக்கு எந்தவித வரண்டும் இல்லாம வீடுகளை போய் சேர்ச் பண்ணதுக்குரிய அதிகாரத்தை அரசாங்கம் வழங்கிட்டு அப்ப இனி வீடெல்லாம் சேர்ச் பண்ணலாம். இந்த விசாரணையின் ஒரு பகுதியாக இந்த பகுதியிலிருந்து சுமார் 46 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு வீட்டை இன்னும் ஒரு வீட்டை அதிகாரிகள் சோதனை செய்து கொண்டிருக்கிறாங்க. துப்பாக்கி சூடு நடத்தியவன் ஒருவன் ஏற்கனவே ஆஸ்திரேலிய பாதுகாப்பு புலனாய்வு அமைப்புக்கு ஆஸ்திரேலியன் செக்யூரிட்டி இன்டெலிஜென்ஸ் ஆர்கனைசேஷனுக்கு தெரியுமா? அப்ப என்னன்னு நீங்க அவனை வாட்ச் பண்ணாம இருந்துக்கிறீங்க? இது ஒரு ஓட்டை ஒன்று இருக்கா இல்லையா? அதான் இந்த ASIO சொல்லுவாங்க. அதாவது என்ன? ஆஸ்திரேலியன் செக்யூரிட்டி இன்டெலிஜென்ஸ் ஆர்கனைசேஷன், ASIO. அப்ப ASIOக்கு தெரியாம நடந்திருக்குமா? அது ஒரு கேள்வி. ASIO ஒரு கூட்டமைப்பு, ஆனால் வெளிநாட்டு அமைப்புகளுடன் இணைந்து செயல்படுகிறது. ஏற்கனவே இது குறித்து ஆராயப்படுகிறது. அதனால் தான் துப்பாக்கி சூடு நடத்தியவர்களின் பெயர்கள் வெளியிடப்படவில்லை. இப்பொழுது இந்தியாவோட ஒரு உளவு பிரிவில் சேர்ந்திருக்கிறாங்களாம். அவங்க தானே பிடிச்சு கொடுக்கறது இல்ல. கட்டிக்காரங்க வாழ்த்துக்கள். சிலர் ஆஸ்திரேலியாவில் மட்டுமல்ல வெளிநாடுகளிலும் இணைந்து செயல்படக்கூடும் என்ற சந்தேகத்தில் விசாரணையை பாதுகாப்பாக இது வெரிஃபை. அதாவது பிந்திய ஒரு தகவலின் பிரகாரம் இந்த மாதிரி துப்பாக்கி சூடு உலகம் முழுவதும் நடக்க வாய்ப்பு இருக்குன்னு இந்த ஓலையை பத்தி சொல்லியிருந்தோம். இந்த ஓலை வந்துட்டு டெல்லிக்கு ஓலை தட்டிட்டு, இப்ப டெல்லி தட்டினா இலங்கைக்கும் கொடுத்துருப்பா. இலங்கைக்குள்ள வந்துதான் இந்த ரெக்கார்டிங் கொடுக்கும் வரையும் இல்லை. இந்தியாவை கட்டிட்டு இந்தியாவில் இருக்கின்ற இஸ்ரேலிகளை பாதுகாத்துக் கொள்வதற்காக சில ஆலோசனையும் வழங்கப்பட்டிருக்காம் இந்தியாவுக்கு. அவங்களோட ஆலோசனையும் இந்தியாவும் சேர்ந்தாங்கன்னா பாதுகாத்து கொள்ளுவாங்க. போண்டி, அதாவது சிட்னி போண்டி கடற்கரை துப்பாக்கி சூட்டுக்கு உலக நாடுகள் மிகப்பெரிய கண்டனங்களை தெரிவித்து வருகின்றது. இங்கிலாந்து பிரதமர், ஐரோப்பிய ஆணைய தலைவர், ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவு கொள்கை தலைவர் தாக்குதல் நடத்துவதில் ஒருவர் காவல்துறைக்கு தெரிந்திருந்தும் ஏன் நீங்க சரியா வாட்ச் பண்ணல கேள்வியும் வந்திருக்குது. ஐக்கிய நாடு சபையின் தலைவர் குட்ரோஸ், ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்ரோஸும் கொடுத்திருக்கிறாங்களாம். நோர்வேயின் பிரதமர், இத்தாலிய பிரதமர் ஜியோர்ஜியா மெலோனி, இவங்கெல்லாம், அதாவது பாருங்க, இவங்கெல்லாம் இந்த காசாவுக்கு ஆதரவு கொடுத்தவங்க தான். பாருங்க எங்க இருக்கின்ற இப்ப பாருங்க, இப்ப இதுல மிகப்பெரிய மொசாட் சாதி இருக்குது. ஏனெனில்
காசாவுக்கு ஆதரவு கொடுத்த அத்தனை உலக தலைவர்களுக்கு கண்டனம் கொடுக்குறாங்க, அரவணைக்கிறாங்க ஆஸ்திரேலிய மக்களை. அதுல பாருங்க, இத்தாலியன் பிஎம் ஜோர்ஜியா மெலோனி, அயர்லாந்தின் வெளியுறவு அமைச்சர் ஹெலன் மெக்கண்டி, பின்லாந்து ஜனாதிபதி அலெக்சாண்டர், இப்படி இஸ்ரேலின் வெளியுறவு அமைச்சர் ஜோஸ் மேனுவேல் அல்போர்ட், இப்படி ஏகப்பட்ட உலக பலப்பிலிருந்து இன்னும் முடியல. பிரான்ஸ் ஜனாதிபதி, நெதர்லாந்தின் பிரதமர் டிக் ஸ்கூப், ஜெர்மனியின் கேன்சலர், இப்படி உலகம் முழுவதும் கண்டனம் வருகிறது. அப்படியானால் காசாவுக்கு ஆதரவு கொடுத்த படலம் எல்லாம் பல்டி அடிச்சு மாற வாய்ப்பு இருக்குது. என்ன சொல்ல போறானுங்கள்? காசாக்காரன் பயங்கரவாதி தான், இந்த நடத்தி போட்டான், உங்க நாட்டுக்கு இப்படித்தான் வரப்போறான், இந்த மாதிரி ஒரு கதையை உருவாக்குறது தான் இவன்ற மொசாட்ற மிகப்பெரிய சதியா இருக்கணும். இதே நேரம் கத்தார் வெளியுறவு அமைச்சகம் இந்த வன்முறை, பயங்கரவாதம் மற்றும் குற்றச்செயல்கள் எதுவாக இருந்தாலும் அவற்றை கண்டிக்கும் தனது நிலைப்பாட்டை கத்தார் புதுப்பிக்கிறது. கத்தாருக்கு பயம் இருக்குல்ல, ஏற்கனவே இவன் அடிச்சான் இல்ல, அந்த பயத்தில் இவரும் சேர்ந்துக்கிட்டார். வேற அரபு தேசம் இருந்து யாரும் இதுக்கு கண்டனம் கொடுக்கல. இவர் மட்டும் ஓடி பயந்துட்டாரு. அண்ணாச்சிக்கு தைரியம் இல்லை, அவனுக்கு அடிக்கிறதுக்கு இவருக்கு பலமும் இல்ல, தைரியம் இல்ல, முதுகெலும்பும் இல்ல. ஈரானை சேர்ந்து அடிக்கிறதுக்கு அதுக்கு மேல. ஆக கத்தார் உங்களுக்கு ஒரு அச்சம் இருக்குது, அந்த பயம் இருக்கணும் மாமு. அந்த பயத்துல அந்த மாதிரி வெளியூட்டிக்கிறாங்க. என்னுடைய பார்வை என்னவென்றா, இது மொசாட்டின் ஒரு பயங்கர சதிதான். ஏனெனில் இஸ்போர்ட்டில் அவன் கொல்லப்பட்டிருக்கிறான். அது கொல்லப்பட்டதுக்கு ஒரு முழு ரீசன், அவன் கொல்லப்படவில்லைங்களா இன்னும் மக்கள் கொஞ்சம் பேர் அழிஞ்சிருப்பாங்க, அது ரீசன். மற்றவன் மதான். இப்ப அவன் பேரை வழியாக்குங்க, அவன் வீட்டுல சேஞ்ச் பண்ணி என்ன எடுத்தீங்கன்னு சொல்லுங்க. 2 வீடும் போய் சேஞ்ச் பண்ணி இந்த நம்ம ரெக்கார்ட் போகும் வரைக்கும் அந்த போண்டி பீச்ல இருந்து 49 கிலோமீட்டர் ஒரு வீட்டும், மொத்தம் 50 கிலோமீட்டரும். அவன் அப்ப அதெல்லாம் கூலிப்படையா இல்ல முஸ்லிம்காரனா? அப்படித்தானே பார்க்கணும். எல்லாம் அகதியா வாழ்ந்த முஸ்லீம் இருக்கிறான் இல்ல, எந்த நாட்டுக்காரன் அதை காட்டு. அது சில பல இந்த பலஸ்தீனக்காரன் நான் நினைக்கல, பலஸ்தீனக்காரனால ஈடுபட மாட்டான், அவன் காசால மட்டும் தான் ஈடுபடுவான். ஏனெனில் அவங்களுக்கு அங்க வேலை இருக்காங்க, அதனால அவன் இப்போதைய சாக விரும்ப மாட்டான். அதனால இது இஸ்ரவேல் மாமோட உச்சகட்ட மொசாட்ற மிகப்பெரிய தந்திரம். இது நீங்க எந்த எல்லைக்கு போனாலும் பரவாயில்ல மக்கால், இது உங்களோட தந்திரம் தாண்டா. நீங்க வேணுமென்று ஆஸ்திரேலியாவில் உங்களோட கூலிப்படையை இல்லாட்டி உங்களோட ஏஜெண்டை கொண்டு இந்த மாதிரி ஒரு துப்பாக்கி சூட்டை நடத்திட்டு காசாவுக்கு எதிரான ஒரு எதிர் சக்தியாக மாற்றிருக்காங்க. ஆனால் இதுதான் இந்த கேஸ். இப்ப பாருங்க, ஆஸ்திரேலியா அந்த பலஸ்தீனியத்துக்கு ஆதரவு கொடுத்த அத்தனை பேர்களும் கண்டனம் தெரிவிச்சுக்கிறாங்க, அரவணைச்சுக்கிறாங்க. நாங்கள் யூத மக்களுடன் இருக்கின்றோம். அமெரிக்கா உடனடியாக தெரிவிச்சுக்காரு, நாங்க யூத மக்களுடன் இருக்கின்றோம். அப்படியெல்லாம் நீங்க அப்படிலாம் நீங்க அழிக்கலாம். அது அவ்வளவு அழகா தெளிவா சொல்றாங்க. அப்படிலாம் நீங்க இஸ்ரேல் மக்கள் மீது எல்லாம் துப்பாக்கி, நாங்க இஸ்ரேல் மக்களுடன் இருக்கின்றோம், மக்களுக்காக இருக்கின்றோம், அவளுடன் கைகோர்க்கின்றோம் என்றெல்லாம் அமெரிக்காவும் உடனடி ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டார். அப்ப எல்லோரும் ஒட்டுமொத்தமாக இந்த சம்பவத்தை எதிர்ப்பதன் மூலம் மொசாட்டின் மிகப்பெரிய தந்திரம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்ற என்பதுதான் எங்களோட வாதம். பார்ப்போம் என்ன செய்தி கூடுதானே, கொஞ்சம் செய்தி கூடுதப்பா, கொஞ்சம் பிளீஸ் பண்ணி பார்த்துக் கொள்ளுங்க. எனவே இந்த ஒரு விடயம் மிகப்பெரிய உச்சகட்டமாகத்தான் நான் பார்ப்பேன். இது மொசாட்ற மிகப்பெரிய சதி வேலைக்கு தான் வேணும் என்று. இல்லாட்டி நீங்க வந்து அவளை காட்டுங்களேன், அவளை காட்டுங்க, அவன் குடும்பத்தை காட்டு, எங்க இருக்கிறான், எப்ப வந்தவன், அகதியா இல்ல அவன் வந்து அங்க ஆஸ்திரேலியன் பாஸ்போர்ட் ஹோல்டரா, வயசு என்ன, எந்த நாட்டுக்காரர், எப்போது வந்தான் தகவலை கொடுங்க. அது தகவல் சொல்ல மாட்டாங்களாம். அப்ப இதுல இருந்து விளங்குதே. ஆனால் ஆஸ்திரேலியன் இதெல்லாம் முற்றுமுழுதாக இது முற்றுமுழுதாக யூதர்களை நோக்கியே குறிவைக்கப்பட்டது. அதுல ஒரு 2 இனவாதியும் அடங்குறாங்க. அதனால இவைகள் அநேகமாக மொசாட்ற ஒரு திட்டமிடப்பட்ட ஒரு செயலாகவே நாங்கள் பார்க்கலாம். ஏனெனில் உடனடியாக வேறு ஒரு உளவு அமைப்பால எல்லா ஆசிய நாடுகளுக்கும் வந்திருக்குது, உங்க நாடுல இப்படி அரங்கேற்றப்படலாம். அது இலங்கையா இருக்கலாம், இந்தியாவா இருக்கலாம், எல்லா ஊர்லயும் பாகிஸ்தான் இருக்கலாம், பங்காளியா இருக்கலாம், மலேசியாவா இருக்கலாம். ஆக இந்த நாடுகளிலும் இப்படி ஒரு அரங்கேற்றத்தை கொண்டு வரலாம் என்று பாக்குறான். மலேசியா போக மாட்டான், முஸ்லீம் நாடு தானே. இலங்கையில் ஒன்று நடக்க போறல, இந்தியாவில் செய்யலாம். இல்ல இந்தியாவும் தேவையில்லை என்றால் இந்தியா எப்போதும் இஸ்ரவேல்ல கூட்டு நாடு, அங்க தேவையில்லை. இந்த காசாவுக்கு ஆதரவு தெரிவித்த நாடுகள் மூலமாக காசாவின் ஆதரவை உடைக்கலாம். இதுதான் நீங்க பார்க்கப்பட வேண்டிய விடயம். ஏதோ நாம் ஒரு இராணுவ ரீதியாக, ஆய்வு ரீதியாக இந்த விடயத்தை அரங்கேற்றி இருக்கின்றோம். பார்ப்போம் என்ன நடக்குது என்று, என்ன வருகுது என்று.
ஆஸ்திரேலியா மாம்ஸ் என்ன சொல்லலான்னு பார்க்கலாம். நன்றி நேயர்களே. நாமளும் இந்த இறந்த குடும்பங்களுக்கும் மனதின் அடித்தளத்தில் இருந்து எழுகின்ற எமது ஆழ்ந்த அனுதாபங்களை இந்த ஊடகத்தினூடாக நாம் கனத்த இதயத்துடன் நாமும் அதை சமர்ப்பணம் செய்கின்றோம். எங்கிருந்தாலும் அப்பாவி மக்கள் கொல்லப்படக்கூடாது, ஆனா இனவாதி எல்லாம் சாகணும். நீ இருந்து என்ன பயன்? இனவாதி இருந்து இரண்டு இன மக்களை குழப்பி கொலை செய்வதற்கு தூண்டப்பட போகணும். அதனால நீ செத்து போ. எனவே அப்பாவி மக்கள் கொல்லப்படுவதை நான் ஒருபோதும் ஏற்றுக்கொள்வதில்லை. இனவாதிகள் ஒழிக்கப்பட வேண்டும் என்பது எமது மாபா. மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி நேயர்களே. என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.